அலைவாங்க, மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம் ஆயிரும். அப்படிதானே? சரி, ஓகே. ஸோ வாட் வில் ஹேப்பன் இஸ் ஓரல் கேவிட்டியில வந்து சரியா ஒயிட் பேட்சஸ் இல்லைன்னா ரெட் பேட்சஸ் அந்த மாதிரியே ஆரம்பிக்கும். புகையில போட்டு இங்கே வச்சிருக்கவங்களுக்கு வந்து அப்படிதான் வாய் இப்ப இவ்வளவு தூரம் திறக்கிறவங்க அப்புறம் என்ன ஆகும், இவ்வளவுதான் திறப்பாங்க. இதெல்லாம் கேன்சருக்கு வர முன்னாடி இந்த மாதிரி சில சில சேஞ்சஸ் வரும். அந்த டைம்லயே வந்தாங்கன்னா 100% இல்ல 200% அவங்களை காப்பாத்திடலாம் கேன்சர்ல வராம. புரியுதா? உதாரணத்துக்கு கர்ப்பப்பை வாய் கேன்சர், அதுவும் அப்படிதான். நார்மல்ல இருந்து புற்றுநோயா மாறதுக்கு வந்து 10 வருஷம் கேப் இருக்கும். பாப்ஸ்மியர்னு யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டது இல்லையா? பாப்ஸ்மியர். சோ அந்த 10 வருஷம் இடைவெளியில நீங்க 1 இல்ல 2 தடவை பண்ணிருந்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் கழிச்சு நமக்கு கேன்சர் வர ரிஸ்க் இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். மாஸ்டர் ஹெல்த் செக்அப்ல இட்ஸ் அ பார்ட் ஆஃப் பேக்கேஜ். 35 வயசு ஆயிடுச்சு, 40 கண்டிப்பா முடியலையா, 40 வயசு ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணணும்? உங்க அம்மா எல்லாம் யாராவது இருக்காங்கன்னா உங்க அக்காசு என்ன சொல்லணும், அட்வைஸ் பண்ணணும்? கண்டிப்பா வந்து ஸ்கிரீனிங் பண்ணணும் கர்ப்பப்பை வாயில. இன்னும் சிரிக்கிறாங்க, பெரிய ஜோக் போலியாங்க. என்னம்மா சொன்னா நானும் சிரிப்பேன். நாட் brushing your teeth. நீ அந்த சாப்டர்ல இருக்கு, you moved. Okay. And one more thing என்ன பண்ணலாம்னா, I'll give you, you should examine yourself. சரியா? நீங்களே வந்து உங்களை எக்ஸாமின் பண்ணுங்க. சிம்பிள் திங்ஸ் யூ கேன் எக்ஸாமின். ஓரல் கேவிட்டி பார்க்கலாமா? இந்தியால ஓரல் கேவிட்டி கேன்சர் தான் மோஸ்ட் காமன் கேன்சர். சரியா? அட்லீஸ்ட் யூ கேன் ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப், யூ கேன் ப்ரொடெக்ட் யுவர் லவ் ஒன்ஸ், யுவர் ஃபியூச்சர் பார்ட்னர். அட்லீஸ்ட் த சேஞ்ச் ஷுட் கம். நாலேஜ் இருந்தா தானே. வாட் பிரெயின் நோஸ் ஒன்லி ஐ சீஸ். கண்ணு முன்னாடியே இருக்கும், அதோட அருமை நமக்கு தெரியாது. ஒன்லி when the brain knows the value you will know it. This is I'm talking on a serious part. புரியுதா? இத்தனை பேர்ல 10 பேர் நான் சொன்னதை சீரியஸா எடுத்துட்டு லைஃப் டைம்ல